அனைவருக்கும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். அன்புமணி ராமதாஸை நெருங்கும் சிபிஐ. நான் சொல்லலைங்க, நக்கீரன் சேனல்ல அப்படி ஒரு வீடியோவை பதிவேற்றி இருக்காங்க. அன்புமணியை நெருங்கும் சிபிஐ. எதுக்கு அன்புமணியை சிபிஐ நெருங்க போகுது? அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். முழுமையா இந்த காணொலியை பாருங்க. அன்புமணியை சிபிஐ நெருங்கி கொண்டு இருக்கலாம். ஏன் அன்புமணியை சிபிஐ நெருங்க போகுதுன்னா, அன்புமணி மேல ஒரு ஊழல் வழக்கு இருக்கான். எப்படிடா அவங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஜெகத் ரட்சகனை சிபிஐ நெருங்கும். அவரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு. மீண்டும் அவரை சிபிஐ நெருங்கும். அவரை சிபிஐ பிடிச்சி உள்ள போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசா நீலகிரி தொகுதியில திரும்ப போட்டியிட போறாரு. அவரை சிபிஐ நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை மீண்டும் கையில் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இதை பத்தி நக்கீரன் பேசுவானா? இதை பத்தி நக்கீரன் செய்தி சேனல் பேசுமா? கனிமொழியை மீண்டும் எந்த நேரத்திலும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல. இந்த விஷயத்தை பத்தி நக்கீரன் செய்தி சேனல்ல செய்தி வெளியிடுமா? சொல்லுங்க. இல்லாத ஒரு பொய்ய அன்புமணிய தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொள்கை ரீதியாக அவரை எதிர்கொள்ள முடியல. செயல்பாடு ரீதியாக அவரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு திராணி உள்ள அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவில் மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் டாக்டர் அன்புமணி. அன்புமணியின் திறமையும், அன்புமணியிடம் இருக்கின்ற தொலைநோக்கு பார்வையும், அன்புமணியிடம் இருக்கின்ற அந்த அசராத கொள்கை பிடிப்பையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களால் முடிஞ்சா சேருங்க. ஏன்னா தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான தலைவர் டாக்டர் அன்புமணி. மக்கள் பயன்படுத்திக்கிட்டா இந்த மாநில வளர்ச்சி பெறும். ஒரு நாளைக்கு இந்த திராவிட கட்சிகளின் பிடியில தமிழக மக்கள் சிக்கி சீரழிந்து கொண்டிருப்பதிலிருந்து வெளியே வர முடியும். திமுக விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். டாஸ்மார்க்கை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு பரவி கிடக்குதுன்னா, இதற்கு விதை போட்டது கருணாநிதி. அதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். இதையெல்லாம் பேசுங்க. இதையெல்லாம் நக்கீரன் பேசுமா? இதையெல்லாம் நெற்றிக்கம் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பொய்யவே பேசிட்டு இருக்கிற இந்த நக்கீரன் சேனலு இதையெல்லாம் பேசுமா? மருத்துவர் ஐயாவை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு யாருன்னா இருக்காங்களா? ஆனா டாக்டர் ஐயாவை குறை சொல்லியே நீங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு எதற்கு இந்த ஈன எச்சை பிழைப்புன்னு நான் கேட்கிறேன். நக்கீரனை கேட்கிறேன், இந்த ஈன எச்சை பிழைப்பு எதற்கு? தமிழகத்தில் வீரப்பனை வச்சியே வாழ்ந்தது நக்கீரன் சேனல் மட்டும்தான். நக்கீரன் ஊடகம் 90 விழுக்காடு வீரப்பன் பெயரை மட்டுமே வைத்து வளர்ந்த சேனல். வீரப்பன் பெயரை மட்டுமே பயன்படுத்தி பெருமளவில் வளர்ந்த சேனல் நக்கீரன். தொடர்ந்து வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குவதில் முதன்மை இடத்தில் இருப்பதும் இந்த நக்கீரன் சேனல் தான். வன்னியர்கள் என்றாலே நக்கீரனுக்கு விஷத்தை கக்கணும் போல இருக்கு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது பல வழக்குகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடிய போது தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு, தமிழ்நாடு காவல்துறை பதிந்த வழக்கு, பல வழக்குகள் அன்புமணி மேல இருக்கு. இல்லைன்னு சொல்லல. டாக்டர் அன்புமணி மீது பல வழக்குகள் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா அது ஊழல் வழக்கு அல்ல. ஊழல் வழக்கு என்பது டாக்டர் அன்புமணி மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. 2004 இருந்து 2009 வரையில் மத்திய அமைச்சராக அவர் இருந்த பொழுது ஒரு சிபிஐ வழக்கு அவர் மேல போட்டிருக்காங்க. அவர் மீது ஒரு சிபிஐ வழக்கு போட்டிருக்காங்கன்னா, அந்த சிபிஐ வழக்கு எதுக்கு போட்டாங்கன்னா, ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான கட்டமைப்புகள் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இல்லாத சூழ்நிலையில நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. இந்த அனுமதி கொடுத்தது நீங்க தவறுன்னு சொல்லிதான் அந்த வழக்கு. 2011 போடப்பட்ட அந்த வழக்கு 2011 போடப்பட்ட அந்த வழக்கு ஊழல் வழக்கு இல்லை. நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்த அந்த அனுமதி, அந்த கல்லூரிக்கு தேவையான கட்டமைப்புகள் இல்லை. அப்படி இருக்கின்ற கல்லூரிக்கு நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்துதான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது ஊழல் வழக்கா?
அப்படின்னா கனிமொழி மேல இருக்கிற வழக்கு என்ன வழக்கு, ராசா மேல இருக்கிற வழக்கு என்ன வழக்கு, இப்ப செந்தில் பாலாஜி மேல போட்டுக்கிற வழக்கு என்ன வழக்கு, பொன்முடி மேல தீர்ப்பு வந்துக்கிற வழக்கு என்ன வழக்கு, இந்த வழக்கை பத்தி எல்லாம் நக்கீரன் விரிவா பேசணும் இல்ல, அதெல்லாம் பேச முடியாது இல்ல. ஏன்னா உங்க எஜமான் கிட்ட வாங்கிக்கிற கூலிக்கு நீங்க வேலை செய்யணும் இல்ல. அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்க எஜமான் உங்களை சும்மா விடுவாரா? உஷாரு. நக்கீரன் ஆசிரியருக்கு தான் சொல்றேன், ரொம்ப உஷாரா இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கான ஒரே ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் இருக்கிறது, அத்தனை இயக்கங்களுக்கும் பல கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. ஆனா மக்களின் வாழ்வியல் உரிமையை முன்னிறுத்தி மக்களின் வாழ்வியலை ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு அரசியல் களத்தில் களமாடுகின்ற ஒரே ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அந்த ஒரு இயக்கமும் தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த கொள்ளை கூட்டத்தை கேள்வி கேட்க துப்பில்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. மருத்துவர் ஐயான்ற ஒரு மனிதர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 5000 மதுக்கடை இருக்காது, குறைந்தது 15000 மதுக்கடைகள் இருந்திருக்கும். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை குறை சொல்லி பேசுகின்ற எந்த ஒரு செய்தி ஊடகமாக இருந்தாலும் அது போலிதான். உண்மையான ஒரு ஊடகம் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான கொள்கைகளை, உண்மையான கோட்பாடுகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை, அன்புமணியின் சாதனைகளை, மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மக்களுக்காக நடத்திய போராட்டங்களை அத்தனையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். அது தமிழ்நாட்டின் மக்களுக்கான ஊடகம். நாங்கள் வரவேற்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மீது பொய் செய்தி போடுவது, மருத்துவர் அன்புமணியின் மீது பொய் செய்தியை பரப்புவது, மருத்துவர் ஐயாவின் மீது பொய் செய்தியை பரப்புவது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான வன்மங்களை திணிப்பது, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சி என்று சொல்லுவது, பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி என்று மீண்டும் மீண்டும் பேசுவது, இதுவெல்லாம் அந்த இயக்கத்தை கொள்கையின் அடிப்படையிலும் செயல் திட்டத்தின் அடிப்படையிலும் எதிர்கொள்ள முடியாத அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஊடகங்கள் போடுகின்ற ஜால்ரா. வேற என்னவா இருக்க முடியும்? மருத்துவர் அன்புமணியை விட நேர்மையாக மக்களின் பக்கத்தில் நின்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு அரசியல் தலைவனை நீங்க காட்டுங்க. இதே நக்கீரன் சேனல் சொல்லட்டும், அன்புமணியை நெருங்கும் சிபிஐ அப்படின்னு போடுறீங்க. அந்த காணொலியில அன்புமணியை நெருங்கும் சிபிஐ அப்படின்னு போடுறீங்க. அன்புமணியை சிபிஐ எத்தனை நாளா நெருங்கிட்டு இருக்கு? அன்புமணி மீது என்ன பிரச்சனை இருக்குது சிபிஐ நெருங்கிறதுக்கு? செந்தில் பாலாஜியை சிபிஐ துரத்தி அடிச்சிட்டு இருக்குது, கொண்டு போய் அவர்கிட்ட அமைச்சர் பதவியை கொடுத்து ஏன் உட்கார வச்சிருக்கீங்க ஜெயில. அமலாக்கத்துறையை சிபிஐ போட்ட வழக்குல பொன்முடிக்கு ஜெயில் தண்டனையை கொடுத்துருச்சு நீதிமன்றம். உள்ள போவாத ஒரு தலைமறைவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிற இதே நிக்கிறேன். உள்ள இருக்கிற செந்தில் பாலாஜியின் உண்மை நிலவரங்களை உன்னுடைய செய்தி சேனல் உன்னால வெளியிட முடியுமா? செந்தில் பாலாஜியின் உண்மை முகம் என்ன? செந்தில் பாலாஜி செய்திருக்கின்ற அவ்வளவு பெரிய குற்றம் என்ன? செந்தில் பாலாஜியை சுற்றி இறுக்கி கொண்டிருக்கின்ற வழக்குகள் எத்தனை? எதற்காக செந்தில் பாலாஜியால பெயில கூட வர முடியல? இந்த செய்தியை நக்கீரன் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்குமா? 9 மாதங்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் அவரிடம் இருக்கின்ற அமைச்சர் பதவியை பறிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மு.க. ஸ்டாலின் ஏன் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காமல் இருக்கிறார்? இதற்கு இருக்கின்ற உள்நோக்கம் என்ன? இதில் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கின்ற உள்நோக்கம் என்ன? இந்த விஷயத்தை நக்கீரன் வெளிச்சம் போட்டு காட்டுமா மக்களுக்கு? என்ன இதுவெல்லாம் ஊழல்கள், இதுவெல்லாம் ஊழல்ல வர்றது. இதுவெல்லாம் எதுல வர்றது? ஊழல்ல. அன்புமணியை நெருங்கும் சிபிஐ. என்னத்துக்கு அன்புமணி சிபிஐ நெருங்க போகும்? ஏண்டா இப்படி பொருளையை கிளப்பிட்டு இருக்கீங்க? நல்லவர்களை கெட்டவர்களாக கொண்டு போய் மக்கள் முன்னாடி காட்டுறதும், கெட்டவர்களை நல்லவர்கள் போல மக்கள் முன்னாடி கொண்டு போய் காட்டுறதுதான் உங்க ஊடகத்தோட வேலையா? இதுதான் ஊடக தர்மமா? தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே பல காணொலிகள்ல பேசியிருக்கேன். கருணாநிதி அவர்கள் செய்த சூட்சமத்தால திருமாவளவன் விழுந்து போனார். தமிழ்நாட்டில் ஒரே உரையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய 2 பெரும்பான்மை சமூகங்கள் தமிழ்நாட்டில் பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு மீண்டும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது திமுக. திருமாவளவன் அதற்கு கைகூலியாக மாறி அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் களத்தில் இவர்கள் இருவரும் கைகோர்த்து நின்றிருந்தால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சங்கு ஊதி பல ஆண்டுகள் ஆயிரும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சங்கு ஊதி பல ஆண்டுகளாக இருக்கும். இது வந்துட்டு நகைச்சுவைக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னுடைய இந்த கருத்து சரியா தவறாங்கிறத நீங்க கருத்துரையில சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாமகவும் விசிகாவும் அன்புமணி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றாக கைகோர்த்து நின்றால் இன்று கூட ஒன்றாக ஒரே மேடையில் அன்புமணி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கைகோர்த்து நின்று விட்டால்
திமுகவின் தலை மீது யாருமே கொண்டு போய் நீங்க எதையும் போட தேவையில்ல, மேல இருந்து தானா வந்து விழுந்துரும். இன்று அரசியல் களம் அப்படித்தான் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஏமாந்து போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள் என்பதை மக்கள் உணருங்கள். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் ஒற்றை உரிமை குரல் டாக்டர் ஐயா தான், மருத்துவர் அன்புமணி தான். எதிர்கால அரசியல் இவர்களின்றி இயங்கவே இயங்காது தமிழ்நாட்டில். அது எத்தனை பேர் எது வேணா பேசட்டும். திமுக அதிமுக என்ற கட்சி ஆளும் கட்சியாக இருந்திருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். ஆனால் அறிவிக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் மருத்துவர் ஐயா. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட எதிர்கட்சி அதிமுகனா அறிவிக்கப்படாத எதிர்கட்சியாக களத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் பாமக தான். மக்களுக்கு எதிரான எந்த ஒரு செயலாக இருந்தாலும், மக்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை முதலில் கையில் எடுப்பது, தீர்வு காணும் வரை போராடுவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படிப்பட்ட இயக்கம் அதிகாரத்திற்கு வர வேண்டுமா, இல்லை இப்படியே களத்தில் கத்திக் கொண்டு இருக்க வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டில் அன்புமணி என்ற ஆளுமை அதிகாரத்திற்கு வர வேண்டுமா, இல்லை இப்படிப்பட்ட பொய்யர்களால் மருத்துவர் அன்புமணி என்ற இந்த ஆளுமை அடிபட்டு போக வேண்டுமா, மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.